உங்க குழந்தைக்கு 6 மாசம் ஆயிடுச்சா? இப்போ உங்க மனசுல வர டவுட்ஸ் என்னலாம்? நான் என்ன ஃபுட் ஃபர்ஸ்ட் குடுக்கணும்? எவ்ளோ குடுக்கணும்? எந்த டைம்ல குடுக்கணும்? இப்படி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஹாய்! என் பேரு ஷிஞ்சு அஜின். நான் ஒரு லாக்டேஷன் கவுன்சிலர். அது மட்டும் இல்லாம உங்கள போலவே ஒரு அம்மா. பல பேரண்ட்ஸ் சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது நெறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதனால குழந்தைக்கு மூச்சு திணறல், ஊட்டச்சத்து குறைபாடுகள், இல்ல கொஞ்சம் பெருசாய சில ஃபுட் சாப்பிடுவத தவிர்க்கிற சான்ஸ் கூட இருக்கு. இந்த வீடியோல சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது பேரண்ட்ஸ் பண்ற 5 காமன் மிஸ்டேக்ஸ் என்ன? அது எப்படி அவாய்ட் பண்றது? இத பத்தியெல்லாம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிஸ்டேக் 1 ஸ்டார்ட்டிங் டூ லேட் ஆர் டூ ஏர்லி. சில பேரண்ட்ஸ் 4த் மந்த் இல்ல 5த் மந்த்லயே சாலிட் ஸ்டார்ட் பண்றாங்க. சில பேரண்ட்ஸ் 8 to 9 மந்த்ஸ் வரைக்கும் டிலே பண்றாங்க. ஸோ சாலிட் ஸ்டார்ட் பண்றதுக்கான ரைட் டைம் என்ன? அதுக்கான கரெக்ட் டைம் எப்பவோ 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே தான். உங்க குழந்தை சில சிக்னல காமிக்கும். அது என்னலாம்? அவங்க சப்போர்ட்டோட உட்கார தொடங்குவாங்க. நல்ல நெக் கண்ட்ரோல் இருக்கும். ஃபுட் குடுக்கும்போது வாய் திறப்பாங்க. நாக்கு வெளிய நீட்டுறத நிறுத்துவாங்க. இந்த மாரி நெறைய சைன்ஸ் இருக்கு. சாலிட்ஸ் 4 ஆர் 5 மந்த்ஸ் அப்படி சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணும்போது, குழந்தைக்கு மூச்சு திணறல், அலர்ஜீஸ், டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்களோட சிறிய குடல் இன்னும் முழுமையா தயாராகல. அடுத்தது 7 to 8 மந்த்ஸ் வரைக்கும் சாலிட்ஸ் குடுக்காம டிலே பண்றது. இதனால ஃபீடிங் டிலே, ஃபுட் எதிர்க்கிறது அந்த மாரி எல்லாம் நடக்கும். அதனால 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் உங்க குழந்தையோட சைன்ஸ் எல்லாம் பார்த்து சாலிட்ஸ் குடுக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. மிஸ்டேக் 2 ரீப்ளேசிங் மில்க் ஃபீட்ஸ் டூ சூன். சில பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனி பிரஸ்ட் மில்க் ஒரு ஃபார்முலா ஸ்டாப் பண்ணிடலான்னு. பட் அது தப்பு. உங்க குழந்தைக்கு 1 வயசு ஆகுற வரைக்கும் பிரஸ்ட் மில்க் ஒரு ஃபார்முலா தான் அவங்களோட மெயின் ஊட்டச்சத்து. அதாவது பிரஸ்ட் மில்க் தான் அவங்களோட மெயின் ஃபுட். சாலிட்ஸ் அவங்களுக்கு சைட் டிஷ் மாதிரின்னு கூட சொல்லலாம். அதனால பிரஸ்ட் மில்க் ஒரு ஃபார்முலா கன்டின்யூ பண்ணுங்க. குழந்தைங்க சாலிட்ஸ் கம்மியா சாப்பிடுறாங்கன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அது கம்ப்ளீட்லி நார்மல். மிஸ்டேக் 3 ஃபோர்சிங் ஆர் பிரஷரிங் பேபி டு ஈட். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நம்ம குழந்தைங்க நல்லா சாப்பிடணும்னு ஆசை. அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுட் குடுக்கறது, இல்ல வீடியோஸ் ஏதாவது காட்டி டிஸ்ட்ராக்ட் பண்ணி சாப்பிட வைக்கிறது, இதெல்லாம் குழந்தைக்கு ஒரு அழுத்தத்த உண்டாக்குது. ஃபுட் சாப்பிடுறது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். பந்தயம் கிடையாது. உங்க குழந்தை ஒரு வேளை ஃபுட் குடுக்கும்போது தவிர்க்கிறாங்க, இல்ல வாய மூடுறாங்க, இல்ல அழுகுறாங்கன்னா, நிறுத்துறதுல தப்பே கிடையாது. அவங்க முதல்ல ஃபுட்ட தொட்டு பார்க்கட்டும். அதுல விளையாடட்டும். சில டைம் துப்ப கூட செய்வாங்க. அப்படிதான் அவங்க கத்துக்குவாங்க. ஃபுட் டைம் எப்பவும் அமைதியாவும், மகிழ்ச்சியாவும், பிரஷர் ஃப்ரீயாவும் இருக்கணும். மிஸ்டேக் 4 ஆஃபரிங் ஒன்லி பிளாண்ட் ஆர் ரிப்பிட்டேட்டிவ் ஃபுட்ஸ். சில பேரண்ட்ஸ் கண்டினியூஸா அரிசி வகைகள், இல்ல கஞ்சி அத மட்டுமே குடுத்துட்டு இருப்பாங்க. நமக்கே சேம் ஃபுட் ரிப்பீட்டடா சாப்பிட்டா வெறுத்துரும் இல்லையா? அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும். அவங்களுக்கும் டிஃபரெண்ட் வெரைட்டீஸ், டிஃபரெண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே தேவைப்படும். அதனால டிஃபரெண்ட் ஃபுட்ஸ் குடுங்க. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், தானியங்கள், பருப்பு வகைகள், அது மட்டும் இல்லாம நெய், தேங்காய் எண்ணெய் போல ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கிற ஃபுட்ஸும் குடுங்க. ஆனா சால்ட், சுகர், ஹனி இதெல்லாம் 1 வயசு வரைக்கும் குடுக்கவே கூடாது. வீட்ல எல்லாரும் சாப்பிடுற ஃபுட் கொஞ்சம் மேஷ் பண்ணி சாஃப்ட்டா குடுத்தா கூட போதும். மிஸ்டேக் 5 டிலேயிங் டெக்ஸ்சர்ஸ் ஆர் செல்ஃப் ஃபீடிங். சில பேரண்ட்ஸ் தின் பியூரிஸ், வாட்டரி ஃபுட்ஸ் மட்டுமே பல மாசங்களுக்கு குடுத்துட்டு இருப்பாங்க. அதுதான் சேஃப்ன்னு நினைச்சுட்டு. ஆனா குழந்தைய டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் ட்ரை பண்ண விடாம வைக்கிறது, சூ பண்ற எபிலிட்டிய டிலே பண்ணுது. பேபி 6 to 9 மந்த்ஸ்ல தான் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் ட்ரை பண்றதுக்கான சரியான டைம். அதனால மேஷ் பண்ண சாஃப்ட் ஃபிங்கர் ஃபுட்ஸ் குடுங்க. மெதுவா அவங்களோட ரெடினஸ் பார்த்து டெக்ஸ்சர்ஸ் மாத்தி குடுங்க. முக்கியமா செல்ஃப் ஃபீடிங் செய்ய விடுங்க. அது மெஸ்ஸியா இருந்தாலும் அவங்களோட இண்டிபெண்டன்ட்டா சாப்பிடுற ஸ்கில்ஸையும், மோட்டார் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. பேபி கையில ஒரு பனானா பீஸ் குடுங்க. இல்ல மேஷ்ட் ஃபுட்ஸ்ல கை விட வைங்க. இல்ல ஸ்பூன் கூட யூஸ் பண்ண குடுங்க. இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் அவங்களோட கான்ஃபிடென்ட்டா சாப்பிடுறவங்களா வளர உதவுது. ஸோ நீங்க இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் தவிர்த்து குழந்தையோட வழிய ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க சாலிட்ஸ் ஜர்னி 2 பேத்துக்கும் ஸ்மூத்தா போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது குவெஷன்ஸ் இருந்தா, இல்ல எந்த எந்த டாபிக்ல அடுத்த வீடியோ பண்ணணும்னு சஜஷன் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பை.